ஞானம் நமக்குள்ளேதான் இருக்கு. சரியா? நமக்குள்ள இருக்கு. அது நம்ம பொக்கிஷம் நமக்குள்ளதான் இருக்கு. என்ன பாய்? ஆமா, பொக்கிஷம் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்கதான் நம்ம வேலை. ஓதி புகழினும் உன்னை காண்கிலேனே, உன்னை ஓந்தோர் நெஞ்சில் இளங்குவானேன்னு தக்கலை பிறப்ப படிக்கிறான். ஓதுறது படிக்கிறதுன்னா அவனை பார்க்கறதுக்கு. ஆனா அது படிச்சவன தெரியுமா? சூழல சொல்லி கொடுக்கணும்ல. சகாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க, சகாபாக்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தா தானே விளங்க. சொல்ல புரியுதா? என்ன? அப்போ எதையுமே நம்ம அனுபவிச்சு பார்த்தா தான் வேணுங்க. நெருப்புன்னு சொன்னா நெருப்பு தான் வாயல, தொட்டு பார்த்தா தானே தெரியும். நெருப்ப நீ தொட்டு பாத்தியா அப்படின்னு கேட்கறோம்ல, பாக்குறதா அது அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படிதானே? நீ அவரை பார்த்தியா, அவர்கிட்ட கேட்டு பாக்குறன்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட சொல்லி பாக்குறேன்னா அவர் என்ன சொல்றாருன்னு ரியாக்ஷனை தெரிஞ்சு பாக்குறேன்னு அர்த்தம். அனுபவிச்சு பாக்குறது. அப்படிதானே? எதனா பால் எப்படி இருக்கு டேஸ்ட் பாருங்க. பாக்குறேன்னா பாக்குறதா அந்த வார்த்தை வார்த்தையை பிடிக்கக்கூடாது. அப்படிதானே? வார்த்தையை பிடிக்கக்கூடாது. அல்லால் நம் கையால் செய்தான் மனிதன். அப்படி வருதா? வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்தா அல்லாஹ் கையின்னு வந்துடும். இல்லையா? ஆனா அது இலக்கியம். அரபில அது ஒரு இலக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரத்யேகமான படைப்புன்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ்வுடைய தனி கவனத்துடைய எல்லாத்தையும் அவன் தான் படைச்சிருக்கான். மனிதன் தன்னுடைய அப்துவா படைச்சிருக்கான், தன்னுடைய கலீஃபாவா படைச்சிருக்கான். ஆதம கலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. இல்லையா? மனுஷன் தான் இந்த உலகத்தை ஆளுறான். வேற ஏதாவது படைப்பு ஆளுதா? இந்தியாவை ஒரு யானை ஆளுது, சிங்கப்பூரை ஒரு புலி ஆளுதா? பெரிய பெரிய மிருகம் நம்மளோட பவர்ஃபுல் தானே. அது அந்த அறிவு இல்லை அதுக்கு. ஒரு யானையை நம்ம கண்ட்ரோல் பண்றோம், யானை எது நம்ம மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுதான்? மனுஷன் அதை அடிமையாக்கி வச்சிருக்கான். இருக்கா? மனுஷன் தான் மனுஷனை அடிமையாக்கி வச்சிருக்கான். இல்லையா? அப்படிதானே? அப்போ கையால் நம்ம பிரத்யேகமா இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அவன் கம்பியை நீட்டிட்டான்பா அப்படி சொல்றோமா இல்லையா? ஆள் எங்கப்பா கம்பியை நீட்டிட்டான் அப்படின்னா நம்ம கம்பியை நீட்டினதாவா எடுக்கிறோம்? வார்த்தைக்கு வார்த்தை பொருள் வச்சா நம்ம என்ன எடுக்கணும்? கம்பியை அடிச்சு நீட்டுறாருன்னு எடுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுவோம்? ஓடிட்டாரு. அப்ப இது இலக்கியம். 1982 80லயோ இந்தியா இந்திராவின் கையில் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இந்திரா காந்தி அம்மையாரோட கையில இருந்ததுன்னா கையிலே இருந்தது இந்தியா. அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருந்ததுன்னு அர்த்தம். ஆனா சொல்லும் போது கையில் இருந்தது. புரியுதா? இப்போ ரசூலுல்லாஹ் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில கை மேல சகாபாக்கள் கை வச்சு அவங்க பையத்து கொடுத்தாங்க, வாக்குறுதி. நாங்க 2ல வெற்றி வர வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி பையத்து கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ் அதை என்ன சொன்னா குர்ஆன்ல, நீங்க கை வச்சது ரசூல் கை இல்ல, ஏன் மேல கை வச்சு சொல்றீங்க? அப்போ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அல்லான்னு சொன்னாங்களா? அல்லாஹ் அவங்க சிறப்பை கூட்டி காட்டுறான் அவங்கள்ட்ட. எப்பா நீ நபின்னு நினைச்சிட்டு தழுவாத, நீ ஏன்ட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி. உடனே பெருமானார் எவ்வளவு பக்குவமா இருந்திருக்காங்க. பெருமானோட உயர்வு எல்லாம் காட்டுறான். ரசூலுல்லாஹ்வோட உயர்வு எவ்வளவு பெரியது, அவருடைய கீர்த்தி எவ்வளவு பெருசு. ஏன்னா எனக்கு அவங்க மார்க் செய்ய மாட்டாங்க. மார்க் செய்வாங்களா? மார்க் செய்ய மாட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்றேன். மண்ணெளி வீச சொன்னான் எல்லாம். என்ன சொன்னான்? சுத்தி எதிரிகள் நிக்கிறாங்க வீட்டை சுத்தி, ரசூலுல்லாஹ் உயிருக்கு ஆபத்து. அப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூப்பிட்டு, என் இடத்துல நீங்க படுத்துக்கிடுங்க, இந்த பச்சை போர்வை வச்சு போத்திக்கிங்க, நீங்க இத்தனை நாள் கழிச்சு மதீனாவுக்கு வந்துருங்கன்னு போத்தி படிக்க சொல்லிட்டாங்க. அவங்களும் தைரியமா அவங்கள வெட்டுறது. யாரை வெட்ட வந்திருக்காங்க? நம்மள ஒரு ஆள் படுக்க சொன்னா படுப்போமா? கொலசையே வந்திருக்காங்க, நம்ம அந்த இடத்துல படுப்போமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் வாயில வந்துருச்சு, நீங்க எத்தனாம் தேதி அங்க வந்துருங்க மதீனாக்குன்னா, அப்போ நமக்கு அல்லாஹ் உயிர் வச்சிருக்கான், ஆயாத் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ரசூல் காட்டி தியாகம் பண்ணுவாங்க. படுத்துட்டாங்க. அப்போ வெளியே போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு மண்ணள்ளி ஒரு ஆயத்தை, யாசீனுடைய ஒரு சூறால உள்ள ஆயத்து. ஏன்னா அவருக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் நாங்கள் ஏற்படுத்தினோம்னு வருது இல்ல? வருதா இல்லையா? சவாவுன் அலைஹிம் அன்சர்தஹும் அம்லம் துன்சிருஹும் லா யுமினூன், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம். பார்வை அவங்களுக்கு படாது. மண்ணள்ளி வீசுங்கன்னா அதை சொல்லி வீசுனாங்க. அப்படி வீசுனது நீர் அல்ல, நாங்கிறோம் அல்ல.
குரான்ல. இதெல்லாம் இலக்கியம். அதாவது என் நபி எனக்கு மாற்றமா நடக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். நபிக்கு மாற்றம் இல்லாம நடந்தா நம்ம நபிட்ட போய் சரண்டர் ஆயிட்டோம். நபிக்கு மாற்றம் இல்லாம நடந்தா நம்ம நபிட்ட சரண்டர் அடைச்சா நம்ம அங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அல்லாட்ட சரண்டர்ல இருக்காங்க. புரியுதா? அப்ப யார்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்? ரசூல்ட்ட மூலமா அல்லாட்டே சரண்டர் ஆயாச்சு. அப்படிதானே? அப்ப கலிமாவின் அர்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அப்பா சொல்றாங்க. அப்போ நம்ம ஞானங்கள் அது தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. குரான் ஆயத்து. அப்ப எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். குரான்ல சரித்திரம் இருக்கு, எல்லாம் தெரியும். சட்டத்திற்கு இருக்கு, தெரியும். ஆன்மீகமான விஷயங்கள் ஆன்மீகமான ஆள்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கணும். படிச்சிருக்காங்க. இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம லாவை கேட்க முடியுமா? லா பாயிண்ட் அவருக்கு தெரியாது. மருத்துவத்தை ஒரு அட்வொகேட்ட போய் மருத்துவம் கேட்க முடியுமா? யார்கிட்ட என்ன இருக்கோ, எங்க அறிவு இருக்கோ அதை தேடிக்கிடுங்கன்ற சொல்ல சொன்னாங்க. அது நம்மளுடைய சொத்து தான். இருக்கா பாய் சாவலம் பாய். அப்ப அந்த சொத்தை தேடுறது எங்க இருக்கா அதை போய் தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய ஞானிகள்லாம் செலவு தொழிலாளர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஞானிகள் இருக்காங்க. ஏன்னா ஞானிகளுக்கு இந்த வெக்கம் கிடையாது. ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வெக்கம் இருக்கு? அறிவை தெரிஞ்சது வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? சரியா? இப்படி ஞானிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வடிவொட்டி வாழ்ந்தவங்க தான் ஞானிகள். புரியுதா? நான் சொன்ன மாதிரி 2 விலாயத்து இருக்கு. ரசூலுல்லாஹ்க்கு வந்தது என்னது? வஹி, நுபுவத்து. நபி வலிமார்களுக்கு விலாயத்து. ஆனா விலாயத்துங்கிறது ஆதம் நபி காலம் தொட்டு இருக்கு. நபிங்கிறது ஆதம் தொட்டு ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சிடும். 1,24,000 நபிமார்கள். விலாயத் நுபுவத்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நபி இல்லை. கான முஹம்மதன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியீன் வ கான அல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா. முடிஞ்சிருச்சு. முத்திரை வச்சாச்சு. என் நபி தான் இறுதி தூதர். முத்திரை வச்சாச்சு. ஆனா அந்த நபித்துவத்துக்கு சப்போர்ட்டா யாரை வச்சிருக்கான்ல? விலாயத்து பெற்றவர்கள், ஹலிஃபாக்கள், விலாயத்து பெற்றவர்கள் இல்லையா? அப்போ ரசூல்லாவோட குடும்பத்தார், ரசூல்லாவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தார் யாரு? விலாயத்து பெற்றவர்கள். அதனாலதான் என்னுடைய சகாபாக்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஏன்னா எல்லாம் விலாயத்துல இருக்காங்க. ரசூலுல்லாவை அந்த நுபுவத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாத பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பா எல்லாம் அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அவங்க தானே கொண்டு வந்து நம்மள்ட்ட உலகம் பூரா பரவிட்டாங்கல்ல. அப்போ நுபுவத்துக்கு இந்த விலாயத்து ரொம்ப அனுசரணையா இருக்கு, அரணா இருக்கும். அதான் உண்மையான விலாயத்து. என்ன சாகுலமே? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மூலமாக இறைவன் அவங்கள இந்த உலகத்துக்கு பூரா அவங்க எளிமையான வாழ்க்கையை நமக்கு கற்று தந்திருக்காங்க. எளிமை எப்பவும் நம்மள்ட்ட இருக்கும். நம்ம பணக்காரரா இருந்தாலும் எளிமையா வாழ தெரியணும். என்ன அப்படிதானே? எளிமையா வாழ தெரியும். எளிமை எப்போதும் நம்மள்ட்ட குடிக்கொண்டு இருக்கும். எப்பவும் வாழ்ந்துக்கலாம். ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய மக்கா மதீனா ஒரு அரசரா இருந்தாலும் சின்ன வீட்டுல தான் வாழ்ந்தாங்க, எளிமையான வீட்டுல. சரியா? அப்ப எதுனா எளிமை இலகுவானது, எப்போதும் கடைபிடிக்கக்கூடியது. சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு தந்த மிம்மா ரசக்னாகும் இன்ஃபிகூன் அல்லாஹ் சொல்றான். மூமின்களுடைய அடையாளத்தை சொல்லும் போது மிம்மா ரசக்னாகும், தங்களுக்கு கிடைத்ததில் இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள். இதுல பாருங்க, செல்வத்தை கொண்டு உதவி செய்வாங்க, ஏன்னா பலத்தை கொண்டு உதவி செய்வாங்க. ஒரே வார்த்தையில எல்லாம் இருக்கு. என்ன கிடைச்சது? இப்ப எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, இப்ப உங்களுக்கு தந்தா அது என்னது? உதவி தானே. என்கிட்ட பணம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தந்தா அது உதவி தானே. என்கிட்ட பலம் இருக்கு, ஒருத்தரை காப்பாத்துனா அது உதவி தானே. அப்போ எத்தனையோ ஏதோ ஒரு விதத்துல அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கான். அதை என் வழியில செலவு பண்ணுங்கிறான். யாரும் என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரும் என்கிட்ட அல்லாஹ் எனக்கு ஒண்ணு தரலன்னு சொல்ல முடியாது. அறிவை தந்திருக்கான், ஆற்றலை தந்திருக்கான், பொருளாதாரத்தை மேம்படுத்துற விஷயத்தை தந்திருக்கான். பொருளாதாரம் தந்தா பொருளாதாரத்துல இருந்து கொடுக்கும். மிம்மா எனக்கு பொருள் தந்திருக்கான், அதுல இருந்து தரேன்பா. அல்லாஹ் தந்ததுல இருந்து தர்றேன். அப்படித்தானே? இதை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம கொடுத்து கொடுத்து ஒரு நாளும் குறைய மாட்டோம். கொடுக்காதது குறைஞ்சு போயிடும். கொடுத்தனால குறை வராது. புரியுதா?
கொடுத்ததுனால வளரும், கொடுத்ததுனால வளர்ந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது, வந்துகிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவனும் ராகமத்து எப்படி குறையுமா? அதனால அதெல்லாம் பார்க்கணும். மனசு எப்பவும் ராகத்தை வச்சுக்கிட்டோம், யார் மேலேயும் குரோதம் விரோதம் வைக்கக்கூடாது. அது வச்சா நம்ம கரும்புள்ளி நம்ம நெஞ்சில கருவு இறைவனுக்கு நமக்கு திரையாயிடும். புரியுதா? நம்ம அதெல்லாம் யோசனை பண்ணி செஞ்சுக்கணும். அதனால நம்ம ஒரு மரியாதை, நம்ம அடுத்தவங்கள மதிக்கிறது, எல்லாரோடும் நேசமா இருக்கிறது, இணக்கமா இருக்கிறது. அன்னைக்கு கூட ஒரு இதுல ஒரு அசரத் சொன்னாங்க, தொழுகையை விட, நோன்பை விட, மற்ற கடமைகளை விட, ஜக்காத்தை விட, சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை விட ஒரு சிறப்பான அமலை நான் சொல்லி தரட்டுமான்னு ரசூல்லா கேட்டாங்க. அவன் சொல்லுங்க பலா யார சொல்லலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு. ரெண்டு பேரும் மத்தியில இணக்கம் ஏற்படுத்துறீங்கல்ல, அது மிகப்பெரிய ஒரு இபாதத்து. இபாதத்து தொழுகை 5 கடமையோடு முடிஞ்சிடாது, இதெல்லாம் இபாதத்து. ஒரு 2 குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது, 2 தனி மனிதனை சேர்த்து வைக்கிறது, 2 ஊரை சேர்த்து வைக்கிறது, 2 நாட்டை சேர்த்து வைக்கிறது. ஒருத்தருக்கு இணக்கம் இருந்தா தாங்க நிம்மதி இருக்கேன். ஒருத்தருக்குள்ள இணக்கம் இல்லைன்னா நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும்? சலாமத்து எப்படி வரும்? சலாமத்தா இருக்கிறது பெரிய வணக்கம், அப்படிதானே? சலாமத்தா இருக்கிறது மிகப்பெரிய வணக்கம். அதனால அந்த சலாமத், அதுக்குதான் சலாம் சொல்லிருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாவதாக. அலைக்கும் சலாம். அதே போன்று உங்களுக்கும் சேம் டு யூ, உங்களுக்கும் ஆண்டவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ சாந்தி சமாதானம் இருந்தால் எதையும் அனுபவிக்க முடியும்? பதட்டத்தில் நீங்க எதை அனுபவிப்பீங்க? அனுபவிக்க முடியாது இல்ல. சாந்தியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். சாந்தி இருக்கிற இடத்துல சமாதானம் வந்துடும், சமாதானம் இருக்கிற இடத்துல சாந்தி வந்துடும். அதான் இணக்கத்துக்கு பாடுபடுங்க, ஒருத்தருக்கு நட்பு ரீதியா இருங்க. ஒரே மாதிரி நம்ம சாப்பிட முடியாது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது. பண்ண முடியுமா? உலகத்துல இருக்க எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியுமா? அல்லாஹ் ஒருவனுங்கிறதுக்காண்டி எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிட முடியுமா? அல்லாஹ் ஒருவன் தான், அவன் பல விதமா தந்து வச்சிருக்கான் உலகத்துல. இப்போ ஒரு இடத்துல மீன் கிடைக்கு, ஒரு இடத்துல கறி கிடைக்கு, ஒரு இடத்துல வெஜிடபிள் கிடைக்கு. அப்ப எல்லாத்தையும் எது கிடைக்குதோ அதை என்ன செய்யணும்? அதான சாப்பிட முடியும். அது அப்படி எது சாப்பிட்டாலும் நம்ம நன்றி செலுத்த தெரியும், நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா? நம்ம உயிரை தந்து, உடம்பை தந்து, ஆத்மாவை தந்து, பொக்கிஷம் தான் பெரிய ஆத்மா. ஆத்மா மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு அடிப்படை. நம்ம இறைவனை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லா அடிப்படை. வேற எதுவும் கேட்கணுமா? ஆமா, கல்வியும் அரிசி 4 அரிசிக்குள்ளே. அது என்ன செய்யுது? சுவாசத்தை சுத்தப்படுத்துறது. சரி, அதாவது நேற்று கூட நான் பேசிட்டு இருந்தேன், அண்ணன்ட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். நமக்கு மேல 7 வாசல் இருக்கு, சரியா? கீழே 7 விஷயமான பூமி இருக்கு, வானம் பூமி இருக்கு. அது இன்டீரியரான பாடம், அது போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா 7 வானம் 7 வாசல் இருக்கு மேல. இந்த வாசல் வழியா தான் நமக்கு நல்லதும் போகுது, கெட்டதும் போகுது, அப்படிதானே? நல்லதும் கெட்டதும் அது வழியா தான் உள்ள போகுது. இப்போ நம்ம வீட்டுக்கு வாசல் வச்சிருக்கோம். இந்த வாசல்ல நல்லது வந்தா நம்ம என்ன செய்வோம்? கதவை திறந்து விட்டுருவோம். கெட்டது வந்தா ஒரு மாடு வருது, அல்லது ஒரு நாய் ஓடி வருது, அது வேற ஒரு பிராணி நமக்கு தேவையில்லாத வருதுன்னா என்ன கதவை முடியும். அதே மாதிரிதான் 7 வாசல் வழியா வரக்கூடிய நல்லதும் வரும், கெட்டது வரும். எது நல்லதுன்னு தெரியணும், எது கெட்டதுன்னு தெரியணும். கெட்டதுக்கு நம்ம கதவை மூடிடணும், நல்லதை அலோவ் பண்ணணும், உள்ள உளார விடணும். அப்ப உள்ள நல்லது சேர சேர என்ன ஆகும்? கல்வி பிரகாசமாகும். கெட்டது அந்த இடத்துல கட் பண்ணிடணும். கேட்கறதுல அப்படித்தான், நல்லதும் வரும், கெட்டதும் வரும். கெட்டது அடுத்தவங்களை பத்தி ஏதாவது பேசினா அந்த இடத்த விட்டு நம்ம நவுண்டுறோம், அது பசாது. அடுத்த மாமிசம் எல்லாம் இறைவன் சொல்றான், பசாது சகோதரருடைய மாமிசத்தை தின்னதுக்கு சமம்னு. அப்ப இந்த காதை அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது பலாயில கொண்டு விட்டுரும், குழப்பத்துல விட்டுரும். குழப்பம் கொலையை விட மகா பாரமானது. குழப்பத்துல ஆனா பலரும் செத்து போக வாய்ப்பு இருக்கு குழப்பத்துல. அதனால குரான்ல கொலையை விட குழப்பம் கொலையை விட கொடியது. குழப்பம் பண்ணக்கூடாது யார், அப்படிதானே? அப்போ இந்த 5 வகையா வரக்கூடிய இந்த செய்திகள்ல எதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியும்? இது நமக்கு தேவையில்லாது, இது நமக்கு உடைமை இல்லாதது, இது நமக்கு ஆகாதது.
இது நம்ம இதை செய்யக்கூடாது, இதை திங்கக்கூடாது, இப்படிதான் நமக்கு ரசூல்லா கடமை தந்திருக்காங்க இல்லையா? இதை செய், நல்லதை பாரு, நல்லது பார்க்கறத தப்பு இருந்தா மாத்திக்க, தடை பண்ணிடு. எப்படி வீட்டை க்ளோஸ் பண்றோம்ல, தானே செய்யறோம், இது திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கோமா? ஆனா நம்ம எல்லாரும் எப்பவும் 5ஐயும் திறந்து 7ஐயும் திறந்தே வச்சுருக்கோம். நல்லது கூட கெட்டது போய் உள்ள சேருது. அப்ப உள்ள கெட்டது பதிவாகும் போது கெட்டது தானே வெளியாகும். நீங்க எதை விதை போடுறீங்களோ அதான் நாங்க முளையும், அப்படிதானே? நல்ல விஷயங்களை நம்ம கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது. நம்ம படிக்கும்போது கெட்ட விஷயம் தான், இது கெட்ட விஷயம் தெரிஞ்சு அதை ஒதுக்கிறேன், இது நமக்கு துன்பத்தை தரும், அப்படிதானே? அதனால அந்த மாதிரி நம்ம சொல்லுங்க. வேற என்ன? இது நான் ஒரு பயிற்சியில உங்களுக்கு சொல்றேன். பயிற்சி கொஞ்சம் கழிச்சு பயிற்சி எடுப்போம். அது நம்ம டிவியில் போடுறது இல்லை, தனிப்பட்ட முறையில் பயிற்சி. காக்கா அதுக்கு தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு வேற என்ன காக்கா இது சொல்லணுமா? கேளுங்க. உங்களுக்கு இருக்க சந்தேகம் மற்றவங்களுக்கு இருக்கும்ல. அவங்களோட தலைவாயில் வழியா தான் வந்து பெருமானார் போய் நம்ம போயிட்டு அப்புறம் நல்லா வழிபடுவோம். இப்போ அலீபுல் அப்தாலுக்கு அவங்கள அடையிறதா நம்ம என்ன செய்யணும்? இப்ப நான் ஒரு குடும்பத்தை பத்தி சொன்னோம்ல, விலாயத்து உடையவர்கள் சொன்னா அதை நீங்க கவனிக்கல. சொன்னீங்க விலாயத்தை சொன்னாங்க. ரசூலுல்லாஹோட விலாயத்து முதல் விலாயத்து அவங்களுக்கு தானே வருது. இப்போ அவங்க சொல்லிருக்காங்க, நான் வந்து அறிவின் படலமா இருக்கிறேன், தலைவாயில் வந்து அலீபுல் சொல்றாங்க ஞானம். அப்போ அந்த ஞானத்தோட அவங்கள என்ன பண்ணுறது? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ரசூலுல்லாஹ் வந்து 2 வகையான கல்வியை அபூ குரைராவுக்கு கற்பித்தாங்க. அபூ குரைராவோட ஹதீஸ் இருக்கு நம்பர் புகாரில. ஒன்றை நான் விளம்பி விட்டேன், உங்களுக்கு பரிமாறி விட்டேன், ஒன்றை நான் பரிமாறவில்லை. அப்படி பரிமாறினால் என் கழுத்துக்கு கத்தி வந்துவிடும். அது என்னன்னா, அது ஆன்மீக விஷயம். அது ஃபாத்திமா நாய்க்கும் அலி ரலியல்லாஹு தஆலா வழியாக அது ஜீவித்து இருக்குது, மறைஞ்சு போகல. நீங்க அது விஷயமா தான் கேட்குறீங்க. நான் அதான் விலாயத்துங்கிற ஒரு வார்த்தையில முடிச்சுட்டேன். என்ன, நுபுவத்து கொடுக்க முடியாது. அங்கிருந்தா விலாயத்து தொடங்குது. விலாயத்து ஏற்கனவே இருக்கு. இது பெருமானாரையும் சேர்த்த அவங்களையும் அனுசரிச்சு அவங்களோட வாயிலிருந்து வெளிவந்ததுனால இது ஒரு பவர்ஃபுல். சொல்ல புரியுதா? பல விஷயங்கள் இருக்குல்ல, கரண்ட்ல பழசு இருக்கு, இதுவும் கரண்ட் தான், பெரிய ஜெனரேட்டரும் கரண்ட் தான், அதுக்கு மேலேயும் கரண்ட் தான், கரண்ட் தான் சொல்ல முடியும். புரியுதா? அப்ப விலாயத்து உள்ளவங்க ஆதியில இருந்தாங்க. இவங்க நம்ம யாரு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் விலாயத்து பெற்றவர்கள் நபியில லிஸ்ட்ல வரல. மரியா அலைஹிஸ்ஸலாம் லிஸ்ட். ரசூலுல்லாஹ் காலத்துல விலாயத்து பெற்றவர் இருந்தாரு. யாரும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு அவுலியா இருந்திருக்காரு. அந்த அவுலியா ரசூலுல்லாஹ் ரொம்ப மதிச்சிருக்காங்க. யாரும் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? அழகா சொல்லிட்டாங்க. அந்த அம்மா பேரை சொல்லிட்டாங்க, ஓய்சுல் கரணி. அப்போ அவங்க நபி ஒரு விலாயத்து பெற்றவருக்கு, அல்லாஹ்வுடைய ஒரு நேசருக்கு அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க. என்ன, தன்னுடைய போர்வை அனுப்பியிருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்காங்க, என்னுடைய உம்மத்துக்கு துவா செய்ய சொல்லியிருக்காங்க. 3 விஷயம். இதை யாரை கொண்டு செஞ்சாங்கன்னா ஹலீஃபாக்களை கொண்டு செஞ்சாங்க. அப்போ விலாயத்துக்கு கொடுத்த மதிப்பு அது. புரியுதா? விலாயத்து கடை யுக முடிவு நாள் வரைக்கும் அந்த கதவு திறந்தா இருக்கு. நுபுவத்துடைய இது அதான் அல்லாஹ் வந்து முத்திரையிட்டு விட்டான். ஹாத்தமன் நபி, கடைசி இறுதி தூதர். அவங்கள்ட்ட இருந்து எடுத்துதான் நம்ம சொல்லணும். அதுக்கு விளக்கவரை நம்ம சொல்லலாமா தவிர, புரியுதா? அதுக்கு தான் விலாயத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், அரணா இருக்கான். அதுக்கு அந்த நுபுவத்துக்கு அரணா இருக்கான். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? அப்ப அங்கிருந்து வர்றது வழி வழியா தான் வரும். இந்த மறைக்கப்பட்ட விஷயம் வழி வழியா தான் வருது, வாய்மொழியா, ஹார்ட் டு ஹார்ட். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து கேக்குது. இது எதனால கேக்குது? சப்தம். அப்போ அந்த சப்தம் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குது. ஒரு சப்தம் நல்லதையும் கொண்டு சேர்க்கும், கெட்டதையும் கொண்டு சேர்க்கும். அப்ப கெட்டது வரும்போது அதை விட்டுறணும். அந்த பேச்சு நம்ம எடுக்கக்கூடாது, காதுல கேட்கக்கூடாது. ரசூல்லா பார்த்து ஒரு இப்படி இப்படி கிண்டல் பண்ணானே, அது ரசூல்லா எடுத்துக்கல. ஒரு போகும்போது சொன்னாங்க, உங்களை பார்த்து ஒருத்தர் தலையாட்டுறாரு, அவனை பார்த்து தான் ஆட்டுறான், நான் ஒரு கண்ணாடின்ட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கடந்து போக தெரியும். பெருமானார் வாழ்க்கை பூரா ஞானம் தாங்க. குரான் தான், நடமாடும் குரான் தான். அங்கிருந்து தானே குரான் நமக்கு வந்துச்சு. நடமாடும் குரான் தானே. அதனால இப்ப உங்களுக்கு சரியா அங்கிருந்தா வாசல் திறக்குது. புரியுதா? அது மறைக்கப்பட்டது.
அப்போ அது வந்து மறைக்கப்பட்டதுன்னா மறைக்கணும் இல்லை, அது பொதுவா விளம்ப முடியாது. அனுபவம் பெற்றவர்களுடைய அறிவையை நம்ம தேடி, ஏன்னா அதான் பிறப்பா சொல்றாங்க. அதுல சொல்றாங்க அந்த இதுல வருது இல்ல, சுவாசத்தின் ரகசியத்துல என்ன வருது, அந்த ஒரு இடத்த நீங்க ஒரு குருகிட்ட போய் தெரிஞ்சுக்கிடுங்க, அதை நீங்க அப்படி பண்ண பண்ண அது வந்து உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சுவாசத்தை அடக்க வேண்டியது வராது, கும்பகம் செய்ய வேண்டியது வராது, கும்பகம் செய்த ஆபத்து இருக்கு சொல்றாங்க இல்லையா. அப்போ எதையுமே மனுஷனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாதான் தெரியும். மிருகங்களுக்கு அப்படி இல்லை, தன்னாலே ஆண்டவன் வச்சிருக்கான். எஞ்சி நடக்கும், அம்மாட்ட போய் பால் குடிக்குதா, அது அம்மா வா வானா கூப்பிடுதே இல்லை, இதா போய் பால் குடிக்க. நமக்கு அப்படி இல்லை, தூக்கி வச்சு எடுத்து கொடுத்தாதான் குடிப்பாரு இல்லையா. அப்ப நம்ம முதல்ல பலகீனமா இருந்து போக போக பலமா வரும், புரியுதா. ஆனா பலமானவனு பழச மறந்துடுறானே, பலகீனத்தை மறந்துடுறானே இல்லையா. அதான் மனிதன் வந்து நன்றி மறந்தவன் நல்லா சொல்றான். நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், நன்றி மறந்துட்டான் அப்படிங்கிறான். இது குரான்ல வருது இல்லைங்க ஆயுது. நம்ம நன்றி உள்ளவராக இருப்போம். நல்லது, வாழ்த்துக்கள். ஓகே.